நான் போய் பண்ணியார கூட்டு வட்டா? எதுக்குல? அவரு தானே வேலையை முடிச்சு வர சொன்னாரு. போய் பாத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போவோம். இல்ல என்ன சம்பளமா? ஆமா, பின்ன இல்லையா? நான் என்ன ஓசில வேலை செய்ய வந்திருக்கேன் இல்ல கேக்கேன். ஏண்டா அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, சம்பளமான்னு கேட்க. என்ன முட்டையா சம்பளம் கேட்கான்? அவன் கேட்பான்ல, பண்ணையார்கிட்ட வாங்கினது பத்தல போல இருக்கு, அதான் பையன் கேட்கான். இல்ல என்ன இப்படி சொல்லுதிய? இல்ல உங்களை விட அதிகமா வாழை மரத்தை சுத்தம் பண்ணது நான் தான். எனக்கே சம்பளம் இல்லைன்னு சொல்லிடுவான் அந்த ஆளு. ஏன் ஓசியில வேலை செய்ய நான் வந்தேன்? ஏன் அதை அவர் காலையில கேட்கும் போதே சொல்ல வேண்டியதான்ல? சொல்லிருப்பேன், எதுக்கு வந்த உடனே சண்டை இழுக்கணுமே சொல்லி பேசாம இருந்தேன். இப்ப மட்டும் அந்த ஆளு சம்பளம் தரல, அவ்வளவுதான் பாத்துக்க. ஐயா பண்ணையாரே வாங்க, நான் ஒன்னும் பேசல, இவன் தான். எது பண்ணையாரா? ஐயா நான் இல்லையா, நான் சும்மா பேசிட்டு இருந்தையா. எங்க பண்ணையாரா காணோம்? ஒருவேளை பின்னால நிக்காரோ? என்ன பின்னால சிரிக்கிற சத்தம் கேக்கு? அப்ப இவனு நம்மகிட்ட விளையாடி இருக்கானுங்களா? இல்ல முட்டையா, என்ன பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்கா? இல்ல சும்மா விளையாடி பார்த்தேன். விளையாட்டு? என்னடா விளையாட்டு? ஏண்டா நானே செஞ்ச வேலைக்கு அந்த ஆள் துட்டு தருவானா தரம்டானு நானே ஒரே யோசனையில இருக்கேன். ஏண்டா என் நிலைமை உனக்கு வந்தா தெரியும். பயப்படாதல, சும்மா விளையாட்டுக்கு. விளையாட்டு? ஏண்டா நீங்க ஏதாவது விளையாட்டுக்கு பண்ண போய் அந்த ஆளு என்ன பிடிச்சு கத்துறான். ஏண்டா உன்னை ஒரு வாரமா கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி உன்னை வேலை கூட்டு வந்தது நானு, நீங்க வந்து என்ன நீ கூட்டு வந்தேன்னு சொல்லியிருக்க. அதுவும் அந்த குருட்டு பையன் நம்பிக்கிட்டே இருக்கான். ஏண்டா பின்ன இல்லையா, இன்னைக்கு காலையில நான் தானே உன்னை கூட்டு வந்தேன். ஏண்டா அது நீ உன் வீட்டுல இருந்து கூட்டு வந்த? நீ வேலைக்கு நான் சொல்லி கூட்டு வந்த? நான் தானே உன்கிட்ட வேலை இருக்கு வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன். இல்ல பண்ணையார்ட்ட அப்படி சொல்லல, நான் என் வீட்டுல இருந்து உன்னை கூட்டு வந்தேன் அப்படின்னு. அதான் அந்த ஆளு வேற மாதிரி புரிஞ்சுட்டா நான் என்ன பண்றேன்? அப்ப நீ விலைக்கு சொல்ல வேண்டியதானே? இல்ல பண்ணியாரு, செல்வராஜ் தான் என்ன கூட்டு வந்தான், நான் என் வீட்டுல இருந்தா கூட்டு வந்தேன்னு அதை சொல்லாம அந்த ஆளு ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ அதுல கொண்டு வர வழி போட்டுக்கிட்டு இருக்க. ஏல அவரு பண்ணையாரு, அவர் பேசும்போது நம்ம கூட பேசலாமா? அது தப்பு இல்லையா? தப்பு? என்ன தப்பு? ஆமால, ஒரு ஊர் தலைவரும் பேசிட்டு இருக்கோம், நம்ம ஊடல பேசக்கூடாது, அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு வேலை தராம போயிருவாரு. இல்ல செல்வராஜ், மொட்டைன்னு சொல்றதும் வசம் தான். இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன மட்டம் தட்டுறீங்களா? அதுக்காகலாம் பயப்படாதல, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நான் என்ன வெங்காயத்துக்கிட்ட பயப்படணும் அந்த ஆளுக்கு? இல்ல நான் எதுக்கு பயப்படணுங்க? ஏன்னா அந்த ஆளு வேலை சொன்னப்பாவே நான் பாட்டுக்கு ஒத்தையில வந்திருந்தேன்னா இன்னைக்கு அந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கிருக்க வேண்டியல. எல்லாம் உங்களை கூட்டு வரணும்னு சொல்லி இருந்ததுனாலதான் அந்த ஆளு என்ன திட்டுறான். நான் அன்னைக்கே சொன்னேன்ல வாடா வேலை இருக்கு போவோன்னு, நீ வந்தியா? ஏல நான் என்ன வீட்டுல சும்மா இருந்தேன், வீட்டுல வேலை இருந்துச்சுல. வேலை பொல்லாத வேலை, பஞ்சாயத்து கிட்ட ஏச்சு வாங்குறதுலாம் ஒரு வேலையா? ஏல உன்னை அன்னைக்கே நான் கூப்பிடும் போதே ஒழுங்கா வேலைக்கு வந்திருந்தா இந்த அளவுக்கு உன் பஞ்சாயத்து ஏசிருப்பாளா இல்ல ஏசிருப்பாளான்னு கேட்கேன். அதை விட்டு அவ திட்ட திட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏல அவகிட்ட திட்டு வாங்கி பாத்திருக்கியா நீ? ஏல அவ ஏசும்போது கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம தப்பிப்போம், அவ ஏசும்போது திருப்பி பேசணும், அப்புறம் நம்மளோட நிலைமை அவ்வளவுதான். ஏன் நீ வேணா ஒருக்கா வந்து அவகிட்ட கூட கூட பேசிட்டு போ. ஏன்னா நான் எதுக்கிட்ட உன் பஞ்சாயத்து வந்து ஏசி வாங்கிட்டு போனோம்? நான் என் பஞ்சாயத்து ஏசி வாங்குறது பத்தாதா? தெரியுதுல்ல, அப்ப மூடிக்கிட்டு இரு. சொல்ல போனா வீட்டுல ஓ நிலைமை எல்லாமே ஒண்ணுதான். வீட்டுல ஏசி வாங்குறதாவது பழகி போச்சுல. ஆனா இந்த பண்ணையார் திட்டுறானே, அப்பமாதிரி ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அவனும் வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்கான். இதுல வேற சம்பளம் தர மாட்டேங்க. சம்பளம் ஏண்டா உங்களை பல இடத்துக்கு சொல்றான், சம்பளம் தரீங்க. ஏண்டா நீங்க என்ன வேலைக்கு கூட்டு வந்த மாதிரி? ஏண்டா நீங்களும் ஒண்ணும் சொல்லாம உங்க பாட்டு இருக்கிய, அவன் மட்டும் எனக்கு சம்பளம் தரல, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. ஏல அதுக்கு எதுக்கு எங்க கிட்ட கடந்து கத்திட்டு இருக்க? என்னது கத்துறனா? ஏண்டா நீ பாட்டுக்கு வந்த உடனே வேலையை பார்த்திருந்தா இந்த ஆள் எதுக்கடா என்ன பிடிச்சு கத்த போறான்? நீ தேவையில்லாம அந்த ஆள் மேல வேற வள்ளி போட அவன் கபகவனு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சுட்டான். சும்மா இருந்தவன நீ பாட்டுக்கு சுரண்டி விட்டுவிட்ட. அந்த ஆளு என்னமோ நீ என்னமோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச மாதிரி உன்னை பழம் எடுத்துக்கங்கிறான், உனக்கு சம்பளம் தரேங்கிறான். ஏண்டா வேலை செய்யறது புள்ள நானு, பழமும் சம்பளமும் உனக்கா? என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கு? இல்ல கேக்கேன். என்னடே வேலை முடிஞ்சா? ஐயோ பண்ணேரா, இந்த ஆள் எப்ப வந்தா? என்னடே வேலை முடிஞ்சா? பண்ணாரு எல்லா வேலையும் முடிச்சு விட்டோம். நீ பேசாதல, உன்கிட்ட கேட்கல. நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. நாளைக்கு உனக்கு சம்பளமே தரப்பட்டேன். நீ என்ன பேசினாலும் சரி, இன்னைக்கு வேலை செஞ்சதுக்கு அவனுக்கு முத்துராமனுக்கு அவங்க 2 பேருக்கு தான் சம்பளம். நீ இன்னைக்கு என்னத்தை சிரிச்சு மழுப்பினாலும் உனக்கு சம்பளம் தரவே மாட்டேன். இந்த ஒரு வாட்டி உனக்கு சம்பளம் கொடுக்க முட்டாதான் அடுத்த வாட்டி ஒழுங்கா வேலைக்கு வருவ. இல்லன்னா இதுவே பழக்கமாயிரும். மொட்டையா நீ சொல்லு, வேலை முடிஞ்சா? ஐயா எல்லா வேலையும் முடிஞ்சியா, நீங்க சொன்ன மாதிரி வாழை மரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். வாழைத்தாரு 3 பழுத்து இருந்துச்சு, அதனால 3 தாரையும் வெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த செல்வராஜ் தான் கொஞ்சம் சொதப்பிட்டான், இருந்தாலும் நாங்க எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்க. ஏல மொட்டை முண்டும் மறுபடியும் மாட்டி விட்டல. நான் என்ன மாட்டி விட்டேன்? இல்ல நான் என்ன சொதப்புனேன்? நான் என்னல சொதப்புனேன்? நான் தானே எல்லா வேலையும் செஞ்சேன். நீ சும்மா வாழைப்பழத்தை தேடி தானே சுத்திட்டு இருந்த. இப்ப வந்து நான் தான் எல்லாத்தையும் சொதப்பினேன், நீ எல்லாத்தையும் சுத்தமா பாத்தேங்க. உண்மையை சொல்ல, நீ ஏதாவது வேலை பார்த்தியா? இந்த வாழைப்பழத்தையே சுத்தி அலைஞ்ச, சுத்தம் பண்ணது நானும் முத்துராமனும் தான். இப்ப கேட்டா அந்த ஆளுகிட்ட எல்லா வேலையும் நீ பார்த்த மாதிரி சொல்லி வைக்க, அந்த ஆளு சும்மாவே என் மேல காட்டுன்னு காட்டிட்டு இருக்கான். இதுல நீ வேற சொல்லி கொடுத்தா மேலும் மேலும் என் மேல வந்து ஏறுவான். என்னோட கஷ்டத்துல உனக்கு அவ்வளவு சந்தோஷமாடா? செல்வராஜ் நீ ஒன்னும் கவலைப்படாத, கடைசியில உனக்கு சம்பளத்தை எப்படியாவது நான் வாங்கி கொடுத்துறோம்ல.
ஆமா, அப்படியே வாங்கி கொடுத்து கிழிச்சிருவாரு. நீ கம்முன்னு இருந்தா அந்த ஆளே தந்திருப்பான்டா. செவனேன்னு இருந்த மனுஷனை வந்த வேகத்துல குதிரையில ஏத்தி விட்ட. அவன் இப்ப டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். ஏண்டா, என் கஷ்டம் உனக்கு தெரியாதா? சம்பளம் இல்லாம என் வீட்டுக்கு போனா என் பொஞ்சாதி எனக்கு சோறு போடுவாளா? ஏண்டா, அடுத்தவனா இருந்தா பரவாயில்ல, என் வீட்டுக்கு பக்கத்து வீடு என் பொண்டாட்டி என்னென்ன பேசுவா உனக்கு தெரியாதா? செல்வராஜ், இல்ல கவலைப்படாத, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. புரியுதா? ஏண்டா, புரிஞ்சுக்கிட்டாடா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? பண்ணியாரே, செல்வராஜ் நம்ம சொல்றான் கேளுங்க. ஐயோ பண்ணியாரே, நான் ஒண்ணுமே சொல்லல பண்ணியாரே. இந்த மொட்டையும் ஏதோ வளர்றான் பண்ணியாரே, அதெல்லாம் கேட்காதீங்க. ஏய் என்ன சொன்னா? எனக்கு ஒண்ணு கேட்கலையா? எப்பா நல்லதா போச்சு, கண்ணும் தெரியல காதும் கேட்கல போல இருக்கு. சரி, அதுவும் நமக்கு நல்லதுதான். யோல், நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நீ எதுக்கிட்ட அவட்ட கோத்து விடுற? யோல, நான் எங்க உன்னை கோத்து விட்டேன்? நீ சம்பளம் கேட்டிய, அதை சொல்லலான்னு பார்த்தேன். அப்ப நீயே தடுத்துட்ட. நான் என்ன பண்ணேன்? உனக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தேன். சரி, நீ வேண்டாங்க. நான் என்ன பண்ணேன்? எது நல்லது பண்ண பாத்தியா? யார் நீயா? ஏண்டா, நீ நல்லது பண்ணதெல்லாம் போதாதா? இதுக்கு மேலேயுமா நல்லது பண்ணணும்? காலையிலே நல்லது பண்றேன்னு சொல்லி சம்பளம் இல்லாம வேலை பார்க்க வச்சுக்கிட்ட. இதுக்கப்புறம் நீ நல்லது பண்ணா இந்த ஊர்ல சாப்பாடு இல்லாம அலையணும். நீ கெட்டது கூட நினை, ஆனா நல்லது மட்டும் பண்ணவே பண்ணாது நல்லா இருப்ப. உன்ன ஒரு கோடி கும்பிடு. இதாமல நான் யாருக்கும் நல்லதே பண்றது இல்ல. நீ நல்லது பண்ணி கிழிச்சு தள்ளிடுவ. அப்படியே நீ நல்லது பண்ணாலே அது விளங்காம தானே போகுது. இனிமே நல்லதை பத்தி பேசுனா அவ்வளவுதான். ஏய் என்ன வேலை முடிஞ்சா? பண்ணிடு, வேலை முடிஞ்சு. சரி சரி, அப்போ நாளைக்கு தென்னை மரத்துக்கு வந்துருங்க. தென்னை மரத்துல கொஞ்சம் மருந்து வைக்கணும். அப்படியே நிறைய மட்டை கீழே விழுந்து கிடக்கு, அதையும் கிளீன் பண்ணணும். நாளைக்கு கொஞ்சம் நேரமாவே வாங்கடா. சரி பண்ணிடு, வந்துடுறோம். சரி சரி. பண்ணியாரே, சொல்லுடே. இந்த வாழைப்பழம் 3 தாரா வெட்டி விட்டோம். அதுல ஒரு தாரம் என்ன பண்றது? ஏண்டா, அந்த ஆளு கேட்டானா? இல்ல அந்த ஆளு கேட்டானா? இப்ப உன்னை எத்தனை தாறு வெட்டான்னு சொல்லி கேட்டானா? ஏய் இல்லடே, நம்ம 3 தாரா வெட்டி விட்டோம். அந்த ஆள் 2 தாரா தானே வெட்ட சொன்னாரு. இருந்தாலும் சொல்லி ஆகணும்ல. ஏண்டா, அந்த ஆளே மூடிக்கிட்டு இருக்கான், நீ எதுக்கிட்ட திறந்த? ஏய், நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடணும்ல. அவர் பாட்டுக்கு 3 தாரா வெட்டிட்டுமே நம்ம மேல ஏதாவது தப்பா நினைக்க முடியாது. ஏண்டா, அவர் கண்ணு முன்னாடி தானே இருக்குது, அவர் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காரு? ஏண்டா, அவரு விட்டாலும் நீ விட மாட்ட போல இருக்க. இல்ல, அவர் சொன்னது 2 தாரு, நம்ம வெட்டினது 3 தாரு. நம்ம அதை சொல்லி தானே ஆகணும். ஆனா ஒண்ணு சொல்றோம்டா, நீ உண்மையிலே உருப்பட மாட்ட, விளங்க மாட்ட, வீணா போயிருவ. இங்க பாரு, என் வயிற்றுல சொல்றேன், உனக்கு நல்ல சோறே கிடைக்காதுடா. யோல, நான் என்ன பண்ணேன்? பின்ன என்னடா? ஏண்டா, அதுல ஒரு தாரை நான் எடுத்துட்டு போவேன்ல, அதையும் கெடுக்க பாக்க. உங்க 2 பேருக்கு மட்டும் தாறு கிடைச்சா போதுமா? நாங்க என்ன மண்ணை அள்ளி தும்போம்? எங்களுக்கெல்லாம் வாழைப்பழம் சாப்பிட பிடிக்காதா? ஏன் உனக்கு மட்டும்தான் வாழைப்பழம் கிடைக்கணுமா? ஏண்டா, சம்பளத்துலதான் மண்ணள்ளி போட்ட, வாழைப்பழத்திலமா? இல்ல, அதை தாமலாம் கேட்கலான்னு போனேன். சரி, 2 தாருக்கு 3 தாரம் வெட்டிட்டுமே உன்ன செல்வராஜிட்ட கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்கலான்னு போனேன். நீ தான் அதுக்குள்ள வாழ்வாள்னு கத்துறிய. ஓ அப்படியா? என்னன்னு தெரியல, நீ காலையில இருந்து எதை பேச போனாலும் எனக்கு ஏதோ என்னமோ என்ன வசமா சிக்க வைக்கிற மாதிரியே தோணுதுடா. இல்ல, முதல்ல நம்மள நம்பு. நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். நீ காலையில பண்ண நல்லது இன்னும் நீ என்னை விட்டு போக மாட்டேங்கி. இதுல எங்க மறுபடியும் நல்லது பண்ண போற? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்டா. நானே அந்த காலில் விழுந்தாவது அந்த வாழைத்தார வாங்கிக்கிறேன். சரி, அப்போ இருப்போம், நீ பாத்துக்க. நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்ப. இனிமே என்னை பத்தி பேசாத. வேண்டாம், நீ பண்ணேரட்டே பேசாத. நீ பேசுனாலே எனக்கு தான் ஆபத்தா வருது. என்னல இப்படி பயப்படுற? சரி போல, நான் உனக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தேன், நீ வேண்டாங்க. நான் என்ன பண்ணேன்? சரி, அப்ப நீ அவர்கிட்ட பேசிக்க. சரி முட்டையா, இல்ல 2 தாரை நீங்க எடுத்துக்கங்க. அதுல ஒரு தாரை மோட்டர் ரூம்ல வைங்க, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். ஐயா பண்ணேரையா, இதெல்லாம் அநியாயமையா? என்னல அநியாயம்? இல்ல என்ன அநியாயம்? பின்ன என்னையா, காலையில இருந்து கொசு கடியும் எறும்பு கடியிலையும் உங்க வாழைக்குள்ள கடந்து வாழை மரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கேன். எனக்கு என்னமோ ஒரு வாழைத்தார் தர மாட்டீங்களே, அந்த அவனுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. அவனுக்கு கொடுக்குறேன்னா அவன் ஒழுங்கா வேலைக்கு வந்திருக்கான். நான் உங்ககிட்ட சொல்லி 1 வாரம் ஆச்சு, நீ வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம என்ன ரொம்ப நாள் அலைய வச்சிருக்க. அதனால உனக்கு இன்னைக்கு சம்பளம் கிடையாது, வாழை தாறு கிடையாது, வாழை இலையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அடுத்த வாட்டி வரும்போது உனக்கு வாழைத்தார் தரேன். ஐயா இதெல்லாம் அடுக்குமாயா? வீட்டுக்கு போனா என் பொஞ்சாதி என்ன விளக்கமாத்தால சாத்துவாயா? நீங்க எப்படியாவது எனக்கு சம்பளம் மட்டுமாவது கொடுங்கய்யா. இந்த வாழைத்தார கூட நீங்களே வச்சுக்கங்கய்யா. இல்லடே, நான் சொன்னதுதான். அவனும் 2 பேருக்கும் ஆளுக்கு 30 60 ரூபா இந்தா கையில இருக்கு, இது அவங்க கிட்ட கொடு. ஐயா என்னையா இப்படி சொல்லுதிய? நான் தான் அவனோட காலையில இருந்து கெஞ்சி கூத்தாடி கூட்டு வந்தேன். நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டீங்களே. நான் இப்ப என்ன பண்ணேன்? நம்பணுமா? நம்பியிருப்பேன். நான் சொன்ன அடுத்த நாளே வந்திருந்தா நம்பியிருப்பேன். சரி, இன்னைக்கு காலையில நீ நேரமா வந்திருந்தா நம்பியிருப்பேன். அவனுல முன்னாடி அனுப்பிவிட்டு நீ பின்னாலும் பதுங்கின பத்தியா? அதனால தான் உனக்கு இன்னைக்கு சம்பளம் கிடையாது. ஐயோ, நம்ம எப்படியோ இவங்கள முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பதுங்கினது இருந்தாலும் பாத்துருப்பானாட்டு இருக்கோம். அதனாலதான் இப்படிலாம் பண்றாரு. என்னடா, காலையில நம்ம பின்னாடி ஒதுங்கினது இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் பாக்கியா? நீங்க காலையில அங்கேருந்து வரும்போதே நான் பார்த்துட்டேன் நீங்க வராத. ஆனா நீ பின்னாடி இருந்து அப்படியே ஒதுங்கின பத்தியா? அப்பம் தாமல பார்த்தேன்.
ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் தெரியாம பண்ணிட்டேயா. நீங்க கண்ணாடி போட்டிருக்கே, உங்களுக்கு பார்வை கம்மி நினைச்சிட்டேயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு சம்பளம் மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஐயா. என் பொஞ்சாதி என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாயா? என் குடும்பத்தை பிரிச்ச பாவம் உங்களுக்கு வேண்டாயா? ஏய் இல்ல சிரிக்காத, பாவம்ல அவன். எந்திரி எந்திரி. நீ ஒரு வாரமா வேலைக்கு உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி அவனை முத்துராம வந்து ஏட்ட சொல்லிட்டான். அதனாலதான் உங்கள்கிட்ட இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்தோம். எந்தில சும்மா படுத்தே கிடக்காத. ஐயா நீங்க சம்பளம் தரேன்னு சொல்லுங்கய்யா, அப்பதான் எந்திப்பேன். தந்து தொலைக்க எந்தி எந்தி, முதல்ல காலில் விடாதல. இப்பந்தாயா மனசுக்கு கேட்க நிம்மதியா இருக்கு. நான் காலையில இருந்து பயந்துகிட்டே இருந்தேயா, எங்க சம்பளம் தர முடியலோ, இன்னைக்கு என் பொஞ்சாதிக்கிட்ட அடி வாங்கணுமோன்னு. நான் இருக்கலாம் அவன் பஞ்சாயத்து கிட்ட ஒன்னு அடி வாங்க வைக்க போறேன். என்ன இருந்தாலும் நீங்க நம்ம ஒரு காரணம். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுலயும் நீ சம்பளம் இல்லாம போன அவன் பஞ்சாயத்து உண்ட என்னென்ன கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும். எந்தி எந்தி. ஐயா என்ன இருந்தாலும் அவங்களோட பெருந்தன்மை யாருக்கும் வராது. போதும் போதும், நீ இவ்வளவு நேரம் என்ன திட்டிகிட்டே இருந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்கிட்டே இந்த மாதிரி காதல பூச்சித்தாத. ஐயா நான் இதுக்கு உங்களுக்கு திட்ட போறேன்? எங்களுக்கு வேலை தர்றதே நீங்க ஒருத்தர் தான். நான் உங்களையும் திட்டிட்டு சோத்துக்கு என்ன பண்ண? போதும் போதும் நிப்பாட்டு. நீ பாட்டுக்கு எனக்கு ரொம்ப பூச்சித்துற, அது எனக்கு மூச்சு முட்டுது. அதனால நிப்பாட்டிட்டு இந்த வாழைத்தாறு 3 இருக்கு, ஆளுக்கு 1 எடுத்துட்டு ஆளுக்கு 30 ரூபா எடுத்துக்கங்க. ஐ எனக்கு ஒரு வாழைத்தாரா? ஆமா எடுத்துட்டு போ. எடுத்துக்கொண்டு போய் உன் மஞ்சாதை சமாதானப்படுத்தி நிம்மதியா போய் சாப்பிடுப்போ. சரியா, ரொம்ப நன்றியா. நீங்க இங்க இருக்கறனாலதான் இந்த ஊர்ல கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது, கொஞ்சம் கொஞ்சம் வாய்க்கால்ல தண்ணி வருதியா. போதும் போதும், ரொம்ப காதல பூச்சித்தாத, போயிட்டேரு. சரியா சரியா, நாளைக்கு தென்னமர வேலைக்கு காலையில நேரமா வந்துடும்யா. அதாவது சீக்கிரம் வாங்க. சரியா சரியா. முத்துராமா, இல்ல எப்ப சொன்ன இப்ப நேரட்ட? காலையில சொல்லிட்டோம்ல, நாங்க இவ்வளவு நேரம் வந்துட்டு விளையாட்டுக்கு பண்ணோம். போங்கடே, நானே கொஞ்சம் இதுல பயந்தே போயிட்டேன். எங்க நம்மள இன்னைக்கு சும்மா வேலை செய்ய வச்சிருவாங்களோ அப்படின்னு. நல்ல வேலை நீங்க பண்ணேட்ட சொல்லிட்டிய. இல்ல எல்லாம் என்னோட ஐடியா தான். தெரியுமில்ல, நீ தான் இந்த மாதிரி அடுத்த வயிற்றுல புளிய கறக்கிற மாதிரி ஐடியா பண்ணுவேன்னு. உனக்கு தான் கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே கிடையாத. எவ்வளோ டப்பா தலையா? ஏண்டா உனக்கு நல்லதாண்டா பண்ணியிருக்கேன். ஏண்டா நல்லது பண்றதா இருந்தாலும் இப்படி அடுத்தவங்க உயிர் எடுக்கிற மாதிரி தான் பண்ணுவியா? நான் காலையில இருந்து எவ்வளவு பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமாடா? இல்ல அதுதான் எங்க திட்டமே. எது என் வயிற்றுல புளிய கறக்கிறதா? இல்ல வா போவோம், வயிறு வேற ரொம்ப பசிக்கி. செல்வராஜி வா போவோம். வாங்க, ஆளுக்கு ஒரு வாழைத்தார் எடுத்துட்டு போவோம். இல்ல வாழைத்தார மட்டும் விடவே மாட்டியாட்டு இருக்கு. எதுக்கு விடணும்? ஏண்டா வாழைத்தாரா எவ்வளவு தெரியுமா? ஒரு தாரு, ஒரு பழமா தராரு, ஒரு தாரு தராரு. எதுக்குடா ஒரு தாரு பழத்தை விட்டு வைக்கணும்? முதல்ல இந்த மாதிரி அலையாதல. இது அலையிறேனா? ஏண்டா உன் கண்ணு முன்னாடி இப்படி வாழைத்தார வச்சுட்டு உனக்கு இல்லன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? சரிங்களே சரிங்க, நல்லா சரிங்க. அதுதான் விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டார்ல. என்ன விளையாட்டுக்கா இருந்தாலும் இவ்வளவு நேரம் என் மனப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கண்ணு முன்னாடி வாழைத்தார வச்சுக்கிட்டு தருவானோ தரமாட்டானோன்னு சொல்லி பயந்து பயந்து ஏன் நேரத்தை தரலாம் தெரியுமா? சரி வாங்க போவோம்.